வனத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 12th +2 டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஓகே. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் காலையில், அதாவது இந்த மாதம் 23ஆம் காலையில் வந்து இன்டர்வியூ இருக்கும். மாலையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய வனத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து தான் இது டேரெக்டாக வந்திருக்கு. இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இது வந்து வெளியிட்ருக்காங்க. சரிங்களா? இந்தியன் கவுன்சில் ஃபாரஸ்ட்லேருந்து தான் இது வந்து வெளியிட்ருக்காங்க. இங்கே 3 கோடு இருக்குது இல்லைங்களா? அந்த 3 கோடை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு ஷோ ஆகும். அந்த ரெக்யூர்மெண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ரீசெண்டாக வந்து என்ன வெளியிட்ருக்காங்க, ரெக்யூர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெளியிட்ருக்காங்க அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் இது தான். 23/9/2024 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்-இன் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஎஃப், பிஏ அண்ட் எஃப்ஏ, அதாவது ஃபீல்டு அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோ அசிஸ்டன்ட் இதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5 செப்டம்பர்னு இருக்குது இல்லைங்களா? 5 செப்டம்பர்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ICFRE இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இதுதான் இதோடைய ஃபுல் நேம். சரிங்களா? ICFRCE இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கான ஃபுல் நேம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க வாக்-இன் இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க அண்டு இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணாவே உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. வாக்-இன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICFRE இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அதாவது இந்த இடத்துல தான், ராஞ்சி இடத்துல தான் உங்களுக்கு 23ஆம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகரி, அதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் 23ஆம் செப்டம்பர் மண்டே வந்து 9:30க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதோடைய அட்ரஸே இது தான். இந்த ராஞ்சி நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த லொக்கேஷன், அதாவது இன்ஸ்டிடியூட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டில் கிடச்சிரும். இது மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோ, அதாவது ஜேபிஎஃப்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 24,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ப்ளஸ் வித் அலவுன்ஸோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி, அதாவது ஃபாரஸ்ட்ரியிலோ அல்லது அக்ரிகல்ச்சர்லேயோ அல்லது லைஃப் சயின்ஸு இந்த மாதிரில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சியில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோ, அதாவது ஜேபிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்ரி இன்டெலிஜென்ட்டுக்காக உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 24,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ப்ளஸ் இன்க்ளூட் அலவுன்ஸோடு உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா
எம்எஸ்சியில் வந்து அக்ரிகல்ச்சர் அல்லது சாயில் சயின்ஸ் அண்டு ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபாரஸ்ட்ரி சாயில் அதாவது மண்ணை பற்றி படிச்சிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,000 உங்களுக்கு இது 24,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் சேலரி இருக்கும் அண்டு வேரியேஷன் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஇஓ அதாவது இன்ஃபர்மேஷன் இது படிச்சிருந்தீங்கன்னாவே போதும். அண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாட்னி அல்லது ஃபாரஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட்டிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயராவது நீங்கள் ஜிஐஎஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,000 உங்களுக்கு ஃபிக்ஸ் அந்த சேலரி இருக்கும். எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜிஇஓ வந்து நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது பாட்னியோ அல்லது ஃபாரஸ்ட்ரியோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் அதாவது ரைட்டிங் ஸ்கில்லு வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஜஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோவில் 5 வேக்கன்சி இருக்குது. 24,000 ப்ளஸ் அலவுன்ஸும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து எம்எஸ்சி அதாவது மண்ணை பற்றி படிச்சிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து சயின்ஸில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎஃப்பில் வந்து 24,000 இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவுன்ஸோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் எம்எஸ்சி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. இதையும் பார்த்திங்கன்னா சாயில் சயின்ஸு நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. ஃபாரஸ்ட்ரி லைஃப் சயின்ஸு இந்த மாதிரி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். எம்எஸ் வேர்டு எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 19,000 இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அலவுன்ஸ் இடத்துக்கு தகுந்த மாதிரி அலவுன்ஸ் இருக்கும். எம்எஸ்சி பாட்னி ஃபாரஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே. இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி இருக்குது. 19,000 சேலரி அண்டு இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா அலவுன்ஸு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரோ அல்லது சாயில் சயின்ஸ் அண்டு இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சாயிலில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் ப்ராஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. 19,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் முடிச்சிருந்தாலே ஓகே. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,000 இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா அலவுன்ஸோடு இருக்கும். 19,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். நீங்கள் 12th சயின்ஸு குரூப்பு 12th சப்ஜெக்டில் வந்து சயின்ஸு குரூப் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு +2 வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎஃப் அதாவது ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபாலோ அண்டு ஃபீல்டு அசிஸ்டண்ட் அண்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஜூன் 2024 வந்து பார்த்திங்கன்னா 28 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. சரிங்களா? மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலவுன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12th இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அலவுன்ஸு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா அந்த கன்க்ளூஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வாக் அண்ட் இன்டர்வியூ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 5/9/2024 அன்றைக்கி தான் இன்டர்வியூ நடக்கிற மாதிரி இருந்தது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 23 அதாவது 23/9/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எங்கே நடக்கும்னாக்கா ராஞ்சியில் தான் நடக்கும். சரிங்களா? அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணவே உங்களுக்கு வந்து அதோடைய லொக்கேஷனை வந்து காட்டுறோம். அந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூவை நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. பார்த்தீங்கன்னா 17,000 சேலரி சொன்னாங்க. இன்க்ளூட் அலவன்ஸ் எல்லாம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து நாங்கள் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட்ரி அண்ட் போலீஸ் இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம்.